வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிச்ச பராசக்தி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தினா உங்க கமெண்ட்ஸை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து வெளியாகி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு 1955 இருந்து 1965 வரைக்கும் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை பத்தின ஒரு வரலாற்று புனைவு தான் இந்த படம். இந்த படத்தை வந்து வரலாறாவே எடுத்திருந்தா யாரும் பார்த்திருக்க முடியாது. அதனால இந்த படம் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி சுதா கொங்கரா அவர்களால வந்து கொஞ்சம் கற்பனை கலந்த காட்சிகளை கலந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே என்ன கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல புறநானூற்று படை அப்படிங்கிற ஒரு படை, மாணவர் படையில சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. அந்த புறநானூற்று படை இந்திய எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா பேசுது. அவங்க வந்து இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு ரயில் எரிப்பு போராட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல சிவகார்த்திகனுடைய நண்பன் கோவிந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, ரயில் எரிப்பு போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரயில் எரிப்பு சம்பவத்துல அவர் வந்து இறந்துடுறாரு. இதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கைவிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் நார்மல் லைஃபுக்கு போயிடுறாரு. ஒரு ரயில்வேல ஒரு அந்த காலத்துல ரயில் இன்ஜின்ல கரி அள்ளி போடுற ஒரு வேலை பாக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்பு போராட்டத்தை சிவகார்த்திகேயனோட தம்பி அதர்வா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்றாரு, அவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு தெரியாமலே. ஸோ இப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வேல ப்ரொமோஷனுக்காக டெல்லிக்கு ஒரு இன்டர்வியூ போறாரு. அங்க போய் அவர் பேசின ஹிந்தி வந்து இதுக்கிடையே ஹிந்தி அவர் கத்துக்கிறாரு ஸ்ரீலீலா கிட்ட இருந்து. ஸோ அவர் கத்துக்கிட்ட அந்த ஹிந்தி அங்க பேசும்போது அந்த ஹிந்தி ஃப்ளூயண்டா இல்லை அப்படிங்கிறதுக்காக அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து பாக்குற காட்சிகள் மறுபடியும் அவரை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிற வைக்குது, தூண்டுது. அப்படி திரும்ப அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போகும்போது அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு சீன் வருது. நாங்க ஹிந்திக்கு எதிரானவங்க, ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவங்க தான், ஹிந்தி பேசுற மக்களுக்கோ ஹிந்திக்கோ எதிரானவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்திலே ஒரு வசனம் வருது. இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஹிந்தி திணிப்பை பத்தி மட்டும்தான் பேசுது, ஹிந்தி மக்களுக்கோ ஹிந்திக்கு எதிரானவங்களோ இல்லை அப்படின்ட்டு ஆரம்பத்திலே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ படத்தோட முதல் ஆரம்பத்துல ஒரு வசனம் வரும், மொழிக்காக யாராவது உயிரை விடுவாங்களா, தமிழர்கள் விடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஓப்பனிங்லேயே அந்த சீன் வருது. அப்புறம் அந்த போராட்டங்கள் எப்படி தொடர்ந்தது, எப்படி எப்படி இந்திய திணிக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த சீன்ஸ்ல எல்லாம் வருது. அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த படம் இந்தி திணிப்பை ஏன் தமிழ்நாடு எதிர்க்குது அப்படிங்கிறதுக்கு வேலிடான ரீசன்ஸா ஒரு சில காட்சிகளை வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட பாட்டி வந்து அதர்வாவுக்கு பணம் அனுப்புறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் போறாங்க. அங்க வந்து ஹிந்தியில மாத்தி வச்சதுனால அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாம திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஐஏஎஸ் தேர்வுக்காக போறாரு. அந்த தேர்வு வந்து ஹிந்தியில மாற்றப்படுது அப்படிங்கிறதுனால அவரால் தேர்வு எழுத முடியாம வந்துருச்சு. எல்லாமே ஹிந்திக்காரங்களுக்கு சாதகமா இருக்குது. அவங்க அவங்க வந்து ஃபுல்லாவே ஹிந்தி பேசுறதுனால அவங்க ஹிந்தியில படிக்கிறது ஈஸியா இருக்கும். நாங்க முதல்ல இருந்து ஹிந்தி படிச்சுட்டு வர்றதுனால அவங்களோட எங்களால போட்டி போட முடியாது அப்படின்ட்டு சில வேலிடான ரீசன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த படத்துல வந்து பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இந்த கேரக்டருக்கு நல்லாவே கச்சிதமா பொருந்திருக்கிறாரு. இந்த கேரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் ரொம்ப சூப்பரா பண்ணி தன்னுடைய 25வது படத்துல கதையை வந்து நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல அதர்வா, ரவிமோகன் தான் இருக்கிறதுலயே வந்து ஒரு கொடூரமான வில்லனா மாறி இருக்காரு. நம்ம வந்து ரவிமோகன் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லனா எந்த படத்துலையும் பார்த்தது இல்லை. ஸோ ரவிமோகன் அவர்கள் வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. வில்லத்தனத்தை தன்னோட அப்படியே நடிப்புல வந்து நல்லா மெருகேற்றி இருக்கிறாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ரீலீலா வந்து இந்த படத்துல வெறும் கதாநாயகியா மட்டும் இல்லாம இந்த கதைக்கு அவங்களும் ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஜிவி பிரகாஷ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துல சில பாடல்களை தவிர்த்திருக்கலாம், காதல் காட்சிகளையும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இந்த காதல் காட்சிகள் அந்த படத்தோட அந்த ஃப்ளோவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. அதாவது ஸ்பீடா போற கதையில வந்து கொஞ்சம் பிரேக் போட்ட மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து
கொஞ்சம் இடையில வர்ற சீன்கள் எல்லாமே நல்லா விறுவிறுப்பா போகுது. பட் கிளைமாக்ஸ்ல வந்து கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த படம் எங்க வந்து கொஞ்சம் டிராபேக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங். ஸோ இந்த மேக்கிங்ல வந்து சுதா கொங்கரா அவர்கள் இன்னும் சிறப்பாக பண்ணிருக்கலாம். இந்த அந்த செட்டிங்ல வந்து அந்த சட்டமன்றத்தை காட்சிப்படுத்தின விதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே ஒரு மைனஸ் தெரியுது. ஏன்னா ஒரு தமிழ்நாடு சட்டமன்றம் ரொம்ப பெரிய சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துல வெறும் ஒரு 10-15 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரியும், அது ஒரு ஏதோ ஒரு நகராட்சி மன்ற கூட்டம் மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல ஒரு மைனஸ். மற்றபடி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைம் பார்க்கலாம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மொழி உணர்வை கடத்தினதுல இந்த படம் முக்கிய பங்கு வகிக்கும்னு நம்பலாம். ஸோ இந்த படத்தை பார்த்துக்கிட்டா நம்ம மொழிக்காக மக்கள் வந்து எவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ படத்துல வந்து வசனங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்குது. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ஏன் வந்து தேசப்பற்று இல்லாம இருக்கிறீங்க அப்படின்ட்டு ரவி மகன் பேசும்போது, நாங்க சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடியே வேலூர் கழகத்தை வந்து தாய் நாட்டுக்காக பண்ணவங்க, எங்ககிட்டயே வந்து தேசபக்தி பாடம் எடுக்கிறியா அப்படின்னு கேட்கிற ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் உண்மையிலே ரொம்ப பட்டாசா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரியாணி போட்டா பிரியாணிக்காக நீங்க எதையும் காட்டி கொடுப்பீங்கன்னு சொல்லும் போது, அப்ப நீ நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கியா அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் ரவிமோகனை பார்த்து சொல்ற சீனா இருக்கட்டும், எல்லாமே வசனங்கள் வந்து நல்லா தெரிக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில காட்சிகள்லயே அண்ணா அவர்களுடைய போர்ஷன் வரும்போது அந்த அண்ணாவா நடிச்ச அவர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அவர் வர்ற அந்த சீன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாப்ஸ் நல்லா பட்டைய கிளப்புது. ஸோ இந்த படம் ஒரு டைம் பார்க்கறதுக்கு ஒத்தான படம் தான், ரொம்ப மோசமான படமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நன்றி. இந்த படத்தை பத்தினா உங்கள் கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.